சிட்டியில ஒரு ஆக்சிடென்ட். பையன் துடிக்கிறான், சின்ன பையன். ஒரு மலையாள லேடிங்க பொழந்துட்டு ஓடி வந்துச்சு பாருங்க அந்த கூட்டத்தை. எந்த மோனேன்னு வந்துச்சுங்க. அந்த புள்ளைய எடுத்துட்டு ஆட்டோவை கூப்பிட்டு போட்டுட்டு நேரா ஆஸ்பத்திரிக்கு ஓடிச்சு. ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் பண்ணிட்டு வெளியில வந்து அவங்க மருந்து சீட்டு கேக்குறாங்க. உடனே இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டாங்க. வெளியில ஓடி போய் கடையில மருந்து கடையில மருந்து சீட்டு கேக்குறாங்க. அவ மருந்து கொடுன்னு, உடம்பெல்லாம் ரத்தம். பாட்டி அவர் சொன்னாரு, காசு அப்படின்னாரு. காசு இல்ல, மருந்து இல்லன்ட்டார். உடனே தன்னுடைய காதல இருக்கிற கடுக்கனை கழட்டி கையில கொடுத்துட்டு, நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன், மருந்து கொடுங்க. மருந்து வாங்கிட்டு உள்ள போயிருச்சு. உள்ள போய் உள்ள கட்டெல்லாம் போட்டு ஐசியூ வார்டுல எல்லாமே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா மருந்து கடைக்காரர் உள்ள ஓடி வர்றாரு. பார்த்தா அடிப்பட்டது அவர் புள்ள. இதை தூக்கி சுமந்துச்சு இல்ல, அது யாருன்னே தெரியாதுங்க. நான் ஒண்ணு சொல்லவா, இந்த பெண்கள் இருக்கிறோம்ல, நம்ம எல்லாருக்கிட்டையும் அந்த குணம் இருக்குங்க. பக்கத்து வீட்டுல வீடு பூட்டி இருந்துச்சுன்னா வாசல்ல வந்து உட்கார குழந்தைக்கு சோறு கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு அந்த குணம் குறைந்து விட்டது. தூரத்தில் இருக்கும் பக்கத்து வீடு